ஹே காய்ஸ்! வெல்கம் பேக் டூ மை சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அ சோலோ டேட் வித் மீ டூ கோ டூ அ மால். கோயம்புத்தூர்ல இருக்க ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் தான் போறோம். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன். நைட்டு 10:50க்கு ட்ரெயின். ஸோ அதுக்குள்ள கடகடன்னு லாஸ்ட் பீரியட் வேற கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சா, சீக்கிரமா கிளம்பிட்டு ஐ வென்ட் டூ கோயம்புத்தூர், போர்டட் a பஸ், வென்ட் அண்ட் டுக் அன் ஆட்டோ அண்ட் வென்ட் டூ மால். எவ்வளோ ஹாப்பி டியர்ஸ் பார்த்தீங்களா? பிகாஸ் ஐ ஆல்வேஸ் லவ் சிபி அண்ட் நைட் ரைட் அதுவும் சோலோவா போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணுறது, ஷாப்பிங், அந்த ஃபீலே ஒரு தனிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் தெரியும். அண்ட் எஸ் ஃபைனலி மால்ல ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலா நேத்து ஃப்ரைடே வொர்க்கிங் டேனால ரொம்ப கூட்டம்லாம் இல்ல சொல்லிக்கிற அளவுக்கு. பீப்பிள் வேர் ஆல்சோ மச் டீசென்ட் தேர். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வெஸ்ட் சைடு அந்த ஷாப்புக்கு தான் போனேன். ஏன்னா எடுத்த உடனே ஃபுட் கோர்ட்டுக்கு போயிடக்கூடாதுல. பிகாஸ் ஐ வாஸ் செம்ம பசியில இருந்தேன். அண்ட் அங்க போய் நான் எதுவும் எடுக்கல. சும்மா பார்த்துட்டு அண்ட் இந்த லைட்டிங் பார்க்கணும்னு சும்மா சொல்லக்கூடாது. எப்பயுமே மால் பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு தீம்ல டெக்கார் பண்ணியிருப்பாங்க. இந்த முறை ஃபுல்லா லைட் பேஸ்டா பண்ணியிருந்தாங்க. செம்ம பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஐ வென்ட் டூ திஸ் குக்கி மேன் ஷாப். இங்க ஐஸ்கிரீம்ஸ், குக்கீஸ், அதுக்கப்புறம் ப்ரௌனி, பேஸ்ட்ரீஸ், டோனட்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குக்கீஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. ஒரு 15 ஃப்ளேவர்ஸ்க்கு மேல இருந்திருக்கும். ஐ திங்க் அவங்க ஏதோ சொன்னாங்க. நான் மறந்துட்டேன். அண்ட் இப்போ ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. வென் சம்ஒன் கோஸ் டூ ப்ரூக்ஃபீல்ட்ஸ், இப்போ இந்த சீசன்ல யாருனா போனீங்கன்னா, டூ செக் தெம் அவுட். லைக் 800 தான் அவங்களோட மேக்ஸிமம் பிரைஸோ 1000 தே செட். அண்ட் மினிமம் பிரைஸ் வந்து அசார்ட்டட்ல வந்து ₹600 இருக்கு. யூ கேன் ட்ரை தெம் அவுட். டேஸ்டிங்க்கும் குடுத்தாங்க. எனக்கு அந்த சாக்கோ சிப்ஸ் ஃப்ளேவர் நீங்க போனீங்கன்னா, மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அ சம்டைம்ஸ் தெகட்டிடும்ல. பட் இந்த குக்கீஸ் அப்படி இல்ல. ரொம்ப யம்மியா இருந்துச்சு. ஸோ ஐ காட் தட் பார்சல். அண்ட் மஃபின்ஸு, இந்த மத்த குக்கீஸ், மேக்ரூன்ஸ், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்க. பிகாஸ் நான் மேக்ரூன்ஸ்லாம் இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்ல. பட் பாக்க ரொம்ப ப்ளீஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த கலர்லாம். ப்ரௌனி கடைசியா நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு நான் லாஸ்ட்ல சொல்றேன் அதோட ரிவ்யூ. ரொம்ப ஃபட்ஜியா, ஸ்பாஞ்சியா செம்மையா இருந்துச்சு. அண்ட் தேர் வர் வெரைட்டீஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் ஆல்சோ. ஃபைனலி அங்க பார்சல் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஒரு ஒரு ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது இந்த லைட்டிங்ஸ் உங்களுக்கு செம்மையா தெரிஞ்சுச்சு. நான் உங்களுக்கு டிம் பண்ணி எடுத்தேன். ரொம்ப க்ளோவியா இருந்துச்சு அந்த ஃபீலே அங்க. அண்ட் எஸ், இது நான் வீட்டுக்கு வந்துட்டு எடுத்த வீடியோ. நல்லா பேக்கேஜிங் பண்ணியிருந்தாங்க. ஆ சாக்கோ சிப் ஃப்ளேவர் அண்ட் கேஷ்யூ பட்டரி ஃப்ளேவர் அப்படின்னு ஏதோ இருந்துச்சு. இந்த 2 தான் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அண்ட் தென் இந்த ஷாப் பேர்லாம் நான் மறந்துட்டேன். ஸோ சில ஷாப் போய் இந்த இயரிங்ஸ்லாம் வாங்குனேன். ரொம்ப கியூட்டா இருக்குல்ல பார்க்கவே. பிரைஸ் இஸ் ஆக்சுவலி காஸ்ட்லி. மால்னாலே நமக்கு தெரியும். பட் ஸ்டில் எங்க அம்மாவோட போலயே நான் மட்டும் தனியா போனதுனால இஷ்டத்துக்கு அள்ளிட்டேன். பிகாஸ் ஐ அம் அ இயரிங் லவர். ரொம்ப ரொம்ப யூனிக்கான இயரிங்ஸ் மட்டும் தான் ஐ வில் சூஸ். லைக் பார்த்தோனே தெரியும் நமக்கு இது செட் ஆகுமான்ட்டு. பட் இந்த இயரிங்லாம் நான் ஒரு குஜராத்தி கடை மாரி காரங்கிட்ட வாங்குனேன். இப்ப நான் காமிக்கிற இந்த லாஸ்ட் 3 இயரிங்ஸ் எல்லாமே 400 அண்ட் 500 ரேஞ்சு. இந்த சின்ன ஜும்கா மட்டும் தான் 150. ஆக்சுவலா எல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியா இருந்துக்கலாம். பட் ஸ்டில் வாட் டு டூ? அண்ட் கிராஸ்வேர்ட் போயிட்டு புக்கு கடை தான் அது. ஆனா நான் புக்கெல்லாம் படிக்கிற பழக்கம் இல்ல. ஸோ ஐ காட் திஸ் 2 கியூட் நோட் புக்ஸ் ஃபார் மை மாம் அண்ட் சிஸ்டர். அண்ட் எஸ், வந்த வேலைக்கு போவோம்டா அப்படின்ட்டு இட் வாஸ் ஆக்சுவலி 7:30 பிஎம். ரொம்ப பசியில இருந்த காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு, டக்குன்னு ஃபுட் கோர்ட் போயிட்டு எல்லா கடையும் பார்த்துட்டு, கடைசியில இந்த அரேபியன் எக்ஸ்பிரஸ்ல சாப்பிடலாம் அப்படின்ட்டு, ஐ ஹவ் ஆர்டர்ட் திஸ் ஹைதராபாதி பிரியாணி வித் கிரில் சிக்கன் அண்ட் சிக்கன் ரோல். சிக்கன் ரோல் ஐ வாஸ் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். ஒரு மாரி டேஸ்ட் தெரிஞ்சுச்சு. சரி அத சாப்பிட்டு எதனா ஆயிடுமோன்ட்டு 2 வாயிலே வச்சுட்டேன். பட் திஸ் ரைஸ் வாஸ் ஆக்சுவலி குட் அண்ட் பீஸ் வாஸ் ஆக்சுவலி குட். ஒரு 3.8 டூ 4 ரேட்டிங் குடுக்கலாம். 5லாம் சொல்லிட முடியாது. சாப்பிடும்போது எனக்கு தெரியல. பட் லேட்டர் வென் ஐ கம்ப்ளீட் திஸ் மீல் ஐ ஃபெல்ட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டா இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. பிகாஸ் த சேம் திங் ஐ ஹேட் இன் கேரளா லூலு மால். இட் வாஸ் வெரி யம்மி. ஸோ அதனால சொல்றேன். அண்ட் இத தவிர்த்து அவங்க கிட்ட இந்த ஆல்ஃபஹாம், பிபிக்யூ அப்படின்ட்டு நெறைய அந்த முஸ்லீம் ஸ்டைல், அரேபியன் ஸ்டைல் ஃபுட்ஸ் வந்து நெறைய இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல காமிச்சிருந்தேன்ல, அந்த டால்ஃபின் இயரிங்ஸ் அந்த ரெட் இயரிங் அதெல்லாம் இந்த ஷாப்ல வாங்குனது தான். அண்ட் தே ஹேட் அ கியூட் கியூட் ஸ்டேஷனரி. ரொம்ப லிமிட்டடா யூனிக்கா வச்சிருந்தாங்க. ஹைலைட்டர், இந்த பெண்டன்ட், கேட்ச் கிளிப்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஆக்சுவலி காஸ்ட்லி. பட் பார்க்க செம்மையா இருந்துச்சு. இஃப் யூ வாண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஐட்டம் யூ கேன் பை அண்ட் கீப் ஆஸ் எ மெமரி அப்படின்ட்டு வச்சுக்கலாம். பட் அத தாண்டி ஸ்க்ரன்ச்சீஸ், இந்த கொரியன் ப்ராடக்ட்ஸ்லாம் நெறைய இருந்துச்சு. அண்ட் திஸ் ஷாப் அந்த 400, ₹500 நான் சொன்னேன்ல, அந்த இயரிங்ஸ் வாங்குனது இங்க தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்ல பண்றதுனால காஸ்ட்லியா இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் இந்த ஆக்ஸிடைஸ்டு ஜுவல்லரீஸ், ஜும்காஸ் ரொம்ப யூனிக்கா தான் இருந்துச்சு. நெறைய கலெக்ஷன்ஸ்ல பக்காவா வச்சிருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லா இந்த ஆக்ஸிடைஸ்டு அந்த மாரி இருந்துச்சு. நோஸ் பின்ஸ்லாம் ஆக்சுவலா செம்மையா இருந்துச்சு. நான் 2 வாங்குனேன். பட் குட்டி தான். பட் தட்
இஸ் ஆக்சுவலி காஸ்டிங் அரவுண்ட் அபவுட் ₹50 பர் பீஸ். இந்த சைடு லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு பிளேட்டட், சில்வர் கலர் இந்த மாரி ஜுவல்லரீஸ்லாம் வச்சிருந்தாங்க. இது போனீங்கன்னா, நீங்க மஸ்ட் விசிட் பண்ணுங்க. பிகாஸ் இட் வாஸ் குட். அண்ட் இந்த ஷாப் பத்தி ஆக்சுவலா சொல்லியே ஆகணும். சிக்னேச்சர் பிஸ்பாக் கிஃப்டிங்ன்னு. நான் எதர்ச்சியா உள்ள போனேன். பட் நியர்லி 35 மினிட்ஸ் நான் அந்த கடையிலே ஸ்பெண்ட் பண்ணேன்னா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப யூனிக்கா வச்சிருக்காங்க. அங்க டால் மாரிலாம் இருக்கும். இந்த மேக்னெட்ஸு, வீல்ஸ்ன்னு ஏதோ கார்லாம் வச்சிருந்தாங்க. பாய்ஸ் வேர் ஆக்சுவலி கெட்டிங் தட். எனக்கு அப்டின்னா என்னன்னு தெரியல. பட் நீங்க உங்களோட லவ்ட் ஒன்ஸ் ஆஸ் அ கப்புளாவோ, இல்ல ஃப்ரெண்டாவோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட் பெஸ்டிக்கு யாருக்கு வேணா கிஃப்ட் பண்ணலாம். அவ்ளோ யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தே ஹேவ் ஜஸ்ட் கெப்ட். உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே தெரியும். இந்த பன்னிலாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு எங்க வீட்ல இருக்க பூச்சா ஞாபகம் தான் வந்துச்சு அத பார்க்கும்போது. இந்த டால்ஸ் பத்தி தான் நான் சொன்னேன் ஆக்சுவலா. இது பெர் பீஸ் வந்து 200. சின்னது தான் பட் 200. இது உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி எந்த ஃப்ரேம்ல வைக்கணும், லைட் எரியிற மாரி ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு எங்க வேணுமோ அதில நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பெர்ஃபெக்ட் ஷாப் ஃபார் கிஃப்டிங் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யூனிக்கா வச்சிருந்தாங்க. யூ கேன் மஸ்ட் விசிட் தெம். அத தாண்டி இந்த வாட்டர் பாட்டில், ஸ்கூல் பேக்ஸு அந்த மாரி ப்ராடக்ட்ஸும் இருந்துச்சு. ஆக்சுவலா நான் ஸ்னோ வேர்ல்ட் இங்க போனதே இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பட் டைம் பத்தாதனால நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு விட்டேன். கிராஸ் வேர்ட் போயிட்டு சும்மா நான் காமிச்ச அந்த 2 நோட்ட வாங்கிட்டு, சும்மா ஒரு ஏசி காத்து வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். அண்ட் எஸ் கைஸ் ஃபைனலி ஷாப்பிங் டன். இந்த டைம் நான் ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல. பிகாஸ் நான் மட்டும் வீட்டுக்கு போறதுனால வெயிட் தூக்கிட்டு போ முடியாதுன்னுட்டு நான் எதுவுமே எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் விட்டேன். அண்ட் திரும்ப அந்த குக்கி மேன் ஷாப்லயே நான் ஃபர்ஸ்ட்டே பார்த்து வச்சுட்டேன். இந்த ப்ரௌனி நம்ம ரிட்டர்ன்ல சாப்பிடணும்னு. ஸோ 7:30க்கே டின்னர் சாப்பிட்டதுனால திரும்ப பசிக்குதே அப்படின்ட்டு அரவுண்ட் 9 to 9:15 ஐ ஹேட் திஸ் ப்ரௌனி. ஆல்மண்ட் அண்ட் சாக்லேட் பிளெயின் கிளாசிக் ஃபஜ்ஜி ப்ரௌனி வாஸ் தேர். ஐ சோஸ் திஸ் ஆல்மண்ட். ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. நான் பாதி தான் சாப்பிட்டேன். ஆல்ரெடி வயிறு ஃபுல்லா. ஸோ பட் ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சில இடத்துலலாம் ரஃப்பா இருக்கும்ல ப்ரௌனி. இங்க அப்படி இல்லாம ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப செம்மையா இருந்துச்சு. அந்த ஐஸ்கிரீமோட பிளெண்ட் பண்ணி சாப்பிடுறதுக்கு. அண்ட் எஸ் கைஸ் ஃபைனலா லாஸ்ட்டா அந்த ஷாப்லயே ஸ்டார்ட்டிங்ல இருக்கிறது என்ட்ரன்ஸ்ல இந்த மினிசோ தான். சும்மா போயிட்டு எதுவும் வாங்குறதுக்கு இல்ல. பிகாஸ் ஆஃப் அன் ஹவர் மினிசோ போறதுனால என்ன வாங்குறதுன்னே தெரியல. சரி லாஸ்ட்டா போயிட்டு சும்மா வீடியோ ஃபோட்டோ எடுத்து பாட்டு போட்டிருந்தாங்க. வைப் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடுச்சு. இதான் ஆக்சுவலா என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்ல வரும்போது கூட்டமா இருந்தனால இந்த என்ட்ரி வீடியோ எடுக்கல. இது ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. நான் தான் சொன்னேன் இந்த முறை எல்லாமே லைட் தீம்டா வச்சிருந்தாங்க. ஸோ எஸ் அவ்வளோதான் முடிச்சுட்டு அரவுண்ட் 9:45 நான் மால்லேருந்து கிளம்பிட்டேன். பிகாஸ் 10:50க்கு ட்ரெயின்ல அங்கேருந்து எனக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு ரயில்வே ஸ்டேஷன் போக டிராஃபிக்ல. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலா ஐ வாஸ் வெரி, வெரி, வெரி ஹேப்பி. உங்களுக்கு என்ன பார்க்கும்போதே தெரியும். எனக்கு மனசே இல்ல போக. நான் ஒரு 15, 20 மினிட்ஸ் முன்னாடி ஷாப்பிங் முடிச்சுட்டோம். ஸ்டில் அந்த கீழ உட்கார இடம் ஒண்ணு இருக்கும். அங்கேயே உட்காந்துட்டேன். ஐயோ! ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கே, பிளிஸ்ஃபுல்லா போவே மனசில்ல. பிகாஸ் இட் வாஸ் மை ஆல்வேஸ் மை ட்ரீம் டூ பி இன் சிபிஇ, டூ கோ சோலோ ஷாப்பிங் அப்படின்ட்டுலாம் இருந்துச்சா. ஸோ ஒன்லி ஹேப்பி டியர்ஸ் ஐ கேன் டெல் நோ வேர்ட்ஸ். ஐ வாஸ் லைக் 1 இயர்க்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், நம்ம நெனச்ச இடத்துல இருக்கோம். உண்மையா நான் ஒரு ஃபாரின் கண்ட்ரி போயிருந்தா கூட ஐ வுட் நாட் ஃபீல் திஸ் மச் ஹேப்பி. பட் ஐ வாஸ் ஹேப்பி திஸ் டைம். ஸோ எஸ் காய்ஸ் இந்த மாரி அடுத்த விளாக்ல சந்திப்போம். பாய்.